அப்ரஹாம், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அரசியல் துறவரம் மேற்கொள்ள போவதாக இன்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அவருடைய 88வது பிறந்த நாளையொட்டி தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டாக்டர் ராமதாஸ் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயணத்திலிருந்து தாம் விலகிக் கொள்வதாகவும், இனி பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸே கவனித்துக் கொள்வார் எனவும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் இரண்டு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டனர். இருந்த போதிலும் அன்புமணி ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மீண்டும் பிரிந்த தந்தையும் மகனும் இணைந்தது அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. பிரிந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் இணைந்தனர் 2 மாதங்களுக்கு முன்பு. இந்த நிலையில் அவருடைய 88வது பிறந்தநாள் விழா இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் கொண்டாடப்பட்டது. அந்த வீட்டில் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினரோடு பங்கேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்த குடும்பத்தினர் இணைந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து இனிமேல் அனைத்து பணிகளையும் அன்புமணி ராமதாஸை கவனித்துக் கொள்வார் என்றும், தாம் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாகவும், அரசியலில் துறவரம் என்றால் ஓய்வு என்று பொருள் என்றும், 88வது வயதில் தாம் அரசியல் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் அரசியல் தொடர்பாகவும் இனி எந்த அதிகாரபூர்வ பங்களிப்பையும் மேற்கொள்ள மாட்டேன் என்றும், இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் விவகாரங்கள் அனைத்திலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸே பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் அதிகாரபூர்வமாக இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸிடம் ஒப்படைத்திருக்கிறார். 1980களில் வன்னியர் சமூகத்தின் நலனுக்காக வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதன் பின்னர் 1990ல் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. அவர் 60களிலும் 70களிலும் மருத்துவ படிப்பை நிறைவு செய்த பின்னர் அந்த விழுப்புரம் மாவட்ட பகுதியில் உள்ள சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் மருத்துவம் செய்து அந்த மக்களிடையே அவர் பிரபலமாகினார். அதன் பின்னர் அவர் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு பெறுவதற்காக அவர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி துப்பாக்கிச் சூடில் பலர் உயிரிழந்து, அதன் பின்னர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவை சமூக நீதி வரலாற்றில் தமிழகத்தில் அந்த இடஒதுக்கீடு பிரிவுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு புதிய பிரிவை உருவாக்குவதற்கு டாக்டர் ராமதாஸ் தான் முழுமுதற் காரணமாக இருந்தார் என்பது தமிழகத்தின் இடஒதுக்கீடு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாகும். இதனால் வன்னியர் சமூக மக்களுக்கு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவின் கீழ் குறிப்பிட்ட இடஒதுக்கீடு பெறுவதற்காக அவர் பாடுபட்டார். அதற்காக பல்வேறு போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்தார். அதன் பின்னர் சிறப்பு இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் வழங்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை இப்போதும் மேற்கொண்டு வருகிறார். இதனால் அந்த சமூக மக்களுக்காகவும் அந்த சமூகத்திற்கான ஒரு மிகவும் எம்பிசி என்ற இடஒதுக்கீடு பிரிவை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாகவும் விளங்கி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து, அதன் பின்னர் ஜாதி அரசியலில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து, அதன் பின்னர் பொதுவான அரசியல் பாதையில் அவர் பயணித்து திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுடன் பல்வேறு கூட்டணிகளை வைத்து கடைசியாக தற்போது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. அப்போது டாக்டர் ராமதாஸ் தனித்து இந்த முடிவெடுத்தார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக அவர் அறிவித்திருப்பதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் அன்புமணி ராமதாஸின் முழுமையான கட்டுப்பாட்டில் இன்று முதல் வருகிறது.